ஹிட்லருக்கே பயங்காட்டுன்னு சூனியக்காரிகள்னு சொல்லப்படுற நைட் விச்சஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1941ல ஹிட்லரோட பார்பராசாங்கிற ஆபரேஷனை முறியடிக்கிறதுக்காக மரியாவோட தலைமையில பெண்கள் போர்ப்படை ஒன்று சோவியத் யூனியன் அமைக்கிறாங்க. இந்த படையில இருந்த சோல்ஜர்ஸ் என்னதான் ட்ரெயின் ஆனவங்களா இருந்தாலும் இவங்கனால போருக்கு பெருசா உதவி செய்ய முடியும்னு யாருமே நம்பல. இதனால அவங்களுக்கு வெறும் மரத்தால செய்யப்பட்ட பிளேன்ஸ் தான் தராங்க. அந்த பிளேன்ஸ்ல ரேடார், ரேடியோ, கன்னு, பாராஷூட்னு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. இந்த பிளேன்ஸ்ல இருந்த ஒரே அட்வான்டேஜ் அது ரொம்ப லைட்டா இருந்தனால ஜெர்மன்ஸோட ரேடார்னால அதை கண்டுபிடிக்க முடியாம போகுது. அதே மாதிரி அவங்க மரத்தோட ஹைட்டுக்கு ஈக்குவலா பறந்து ஜெர்மன் ஏர்கிராஃப்ட் ஃபயரையும் அவாய்ட் பண்றாங்க. இந்த ரெஜிமெண்ட் இந்த பிளேன்ஸை வச்சு மட்டும் 23,000 டன் பாம்ப்ஸை ஜெர்மன்ஸ் மேல போட்டிருக்காங்க. இந்த மிஷன்னால அவங்களுக்கு நைட் விச்சஸ்னு பேரும் கிடைக்கும். இதுல கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, இதுல 24 பேருக்கு அவார்டு கிடைச்சிருந்தாலும் விக்டரி பரேட்ல இவங்களை யாரையுமே சேர்த்துக்கல. அதே மாதிரி போர் முடிஞ்சு 6 மாசத்துல இந்த ரெஜிமெண்ட்டை கலைச்சிடுறாங்க. என்னதான் நைட் விச்சஸ் இந்த உலகத்துக்கு அவங்க திறமையை காமிச்சிருந்தாலும் இந்த போர் காம்பாட் ரோல்ஸ்க்கு பெண்களை சேர்த்துக்கிறதுக்கு பெருசா எந்த நாடும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க.